வந்ததுலேருந்து கிளைமேட்டே ஒரு வித்தியாசமாக தான் இருந்துச்சு, ஹாட்டாக. இன்றைக்கி தான் ஒரு யூரோப் கண்ட்ரிக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. கொஞ்சம் கூலாகவும் ரொம்ப அற்புதமாக இருக்குது கிளைமேட்டு. இன்றைக்கி வந்து 25 கிலோமீட்டர் நடந்தால் கூட ஒன்றும் தெரியாது. ஒரு சாப்பாடு ஒன்று சாப்பிட்டாச்சு. இந்த பஸ் ஸ்டாப் போயிட்டுருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லாக வந்து நடைப்பயணம்தான். ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு நினைக்கிறேன். முழுமையாக வீடியோவெல்லாம் பாருங்கள். ஓகே, என்ஜாய். சில யூரோப் இடத்துலலாம் போனோம்னாக்கா இந்த ஆப்ஷன் இருக்காது நம்மளுக்கு. காரணம் என்னன்னாக்கா, பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி கிளைமேட்டு சூப்பராக இருக்குது, க்ளவுடியும் இதுமா. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே பன்னு பல இதுவும் பார்க்கணும். ஹலால் ஃபுட்டு தேடுறதுக்குள்ளாட்டி நம்மளுக்கு மூச்சு மொழியெல்லாம் பிதிங்கணும். அப்படிலாட்டி பண்ணே திங்கிற மாதிரி இருக்கும். பண்ணில் கூட சிலதுக்கு எதை கலந்திங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் இங்கே வந்து இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும், யூகேயில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது கிளைமேட்டு. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஹலால் ஃபுட்டுன்னு போட்டிருக்காங்க. ஓரளவு முஸ்லீம் கடைகள் இருக்கிறனால கொஞ்சம் நம்பி தைரியமாக நம்மளால சாப்பிட முடியுது. ஸோ கிளைமேட் பாருங்கள், செம்மையாக இருக்குது. பெரிய மாலு இது, வெஸ்ட்ஃபீல்ட் வெயிட் டோஸ் பார்ட்னர்ஷிப். நம்ம இப்போ வந்திருக்கிற வந்து முதல் தடவையாக ஒரு மாலுக்கு வந்திருக்கோம். மாலுக்கு போகிற வழி தான் இது. ஷெப்பர்ட் ரோஸ் அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இந்த மால் பேர் வந்து வெஸ்ட்ஃபீல்ட் மாலு. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இது சிட்டி உள்ளுக்குள்ளே கூட இல்லை, சிட்டி கொஞ்சம் வெளியில் வரணுமா இருக்குது. நம்ம கொரடோனில் இருந்தோம், அங்கே பார்த்தீங்கன்னா இல்லை. ஃபுட் பஃப் அதில் பார்த்தீங்கன்னாக்கா இது போட்டிருக்காங்க, தி புல். அதோடைய இது இருக்குது. ஸ்டிக் ஹவுஸ் செடியெல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குது. டோனி காய். மெட்ரோலேருந்து பக்கத்தில் இருக்கிறனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. நடந்தே வந்துடலாம், 3 மினிட்ஸ் தான் வாக்கு. இந்த மாலு, அதாவது நம்ம பொதுவாக யூஏயில் கூட நான் ஒரு மாலையும் எடுத்து போட்டதில்லை. பெரும்பாலும் அபுதாபி மாலை பற்றி போட்டிருப்பேன் அடிக்கடி, மற்றபடி எதையும் போட்டதில்லை. அது அவ்வளோ எனக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லை. சரி, இங்கே மட்டும் ஒரு மாலை எடுத்து போடுவோமே அப்படிங்கிறதுக்கு தான். ஏன்னா அதிகமான மால் பார்க்கல இங்கே. இதுதான் முதல் தடவை ஒரு பெரிய மால் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ பெருசில்? ஃப்ளாட் அயன் மாலை. அந்த என்ன இதான் இந்த என்ன சாப்பாடு கலைக்கு மட்டும் பஞ்சம் இல்லை. கொடியை மோமியாக்கா கொடியை வந்து பறக்க விட்டு வச்சுக்கிறானோ. பெரிய ரிப்பனை நம்ம மோமியாக்கா கொடி இருக்குல்ல, அது மாதிரி கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்குது. பாருங்க, this side Tommy Hilfiger. Armani Exchange எடுத்தோன்னா பெரிய அரபாப். இந்த பிராண்ட்லாம் நம்ம பெரும்பாலும் சில பிராண்டை மட்டும் தான் பார்த்துருப்போம். இங்கே வந்து வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி அரை நாள் இதிலே ஓடி போய்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஆக்சுவலாக வேறு இடத்துக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம், கொஞ்சம் லாங் ட்ரிப் போகலான்ட்டு. அது வந்து நம்ம நண்பனுக்கு வந்து இந்த நாங்கள் கிளைம் பண்ணோம், இதில் ஹைக்கிங் போனோம். அதில் வந்து கீழே வந்துட்டார்.
அதனால் சரியான ஒரு இது இல்லை. ரெண்டாவது வந்து தூக்கம் சரியான தூக்கம் இல்லை 2-3 நாளாகவே. ஏன்னா இந்த ஹோட்டல் அவ்வளோ சரி கிடையாது, உருப்படா ஹோட்டலாக இருக்குது. மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு பார்த்தாக்கா கடுமையான ரேட்டு போட்டு வச்சுக்கிறானோ. என்னத்தை நம்ம தூங்குற மட்டும்தானே அங்கே வெளியில் மற்ற நேரம்லாம் வந்துடுறோமே அப்படிங்கிறனால அதுக்கு இஷ்டம் இல்லை. ஸோ இதே கண்டினியூ பண்ணலாம் சொல்லிட்டு தான் நம்ம இதிலே கண்டினியூ பண்ணி ஓடிக்கிட்டுருக்கு. நாளைக்கு ஒரு பொழுது தான். நல்லா பெரிய மாலாக தான் இருக்குது, சின்னதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா பெருசாக இருக்குது. பட்டு நம்ம யூஏயில் இருக்கிற லெவலில் சொல்ல முடியாது. மாலை பொறுத்த வரைக்கும் வேறு லெவல். யூஏலாம் அடிச்சுக்கிட்டே முடியாது. எவ்வளோ மாலை வச்சுருக்காங்க, எவ்வளோ பெருசில் இருக்குது. இங்கே பாருங்க, பிள்ளைங்களை வச்சு தள்ளிட்டு போகிறதுக்காக ஒரு இது வச்சுருக்காங்க. கேக்கு நம்ம அல்மாருக்கு வேலை செய்கிறது தான். இன்றைக்கி இதில் 10 கிலோவும் நடந்துடணும்னு நினைக்கிறேன். பியூட்டி wood. Here. What are you looking for? ஸோ பெர்ஃப்யூம் கடைக்கு போனேன். ஊதுன்னு போட்டிருந்தாங்க. சரி நம்ம ப்ராடக்ட் ஏதாச்சும் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு போனேன். அங்கே என்னக்கா ஊது, அவங்க ஒன்லி ஊது சம்மந்தப்பட்ட பெர்ஃப்யூம் மட்டும் தான் வச்சுருக்காங்க. ஓனர் வந்து சரி அட்ரஸ் தரலான்ட்டாப்பில். சரி ஓகே, மேலால் ஒரு 5-6 ஷாப் இருக்குன்ட்டாங்க. ஸோ அதுக்கு போய் பார்க்கலான்னு போயிட்டுருக்கேன். ஒரே ப்ரெட்டு கடை, ப்ரெட்டு. பாருங்க, பீஸா, பர்கர். இது மால் தான் ஃபுல்லாக. அது பெரிய லெவலில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண தேவையில்லை. சும்மா இருந்தாலும் இங்கே உள்ள ஒரு மால் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் வந்தது. ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து எதுவும் பர்ச்சேஸ் பண்ணாலும் பண்ணுவான். பட் நம்மலாம் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல. நம்ம யூஏயில் வந்துக்கிட்டு என்னத்தை பர்ச்சேஸ் பண்ணுறது? உலகத்துக்கே யூஏலேருந்து தான் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம அதனால் பெரிய லெவலில் எங்கேயும் போக தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் அப்படியே சும்மா அவனுக்காக வந்தது. ஓகே, டாய்ஸ் இங்கே பாருங்கள், விதவிதமான டாய்ஸ். டாய்ஸ்க்கு மட்டும் பஞ்சமே இல்லை. உலகத்தில் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் கொஞ்சம் அமைதியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து டாய்ஸும் கூட. இங்கே பாருங்கள், நாளுக்கு நாள் ஒவ்வொரு டாய்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த டாய்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், டாய்ஸுக்கு மட்டும் பஞ்சம் கிடையாது. உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சு கேமு, டாய்ஸ்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாமல், பெர்ஃப்யூமு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு வியாபாரங்கள். அது பிறகு வியாபாரம் ஓடி இருக்கும். பல பில்லியன் கணக்கில் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்ருக்கானுவோ. ஸோ நம்மளுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நம்ம அதிலெல்லாம் அதிகமான லெவலில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதில்ல. டாய் €7 யூரோ கூட இல்லை, கிரேட் பிரிட்டன் பவுண்டு விளங்கும்.
ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட். இது கேம். பிள்ளைங்களுக்கு விளாட்ற இடமும் வச்சுருக்காங்க. சறுக்கி விளாட்ற மாதிரி உள்ள கேமு. Pay here. I don't want to pay anything. So London Eye, they are keeping here as well. Bye bye. கண்டினியூ ஆகுது. கொஞ்சம் வெளிச்சதுக்காக இது மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அடுத்த இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாகிடுது. கராமா ஃப்ராக்ரன்ஸ். செம்ம பெர்ஃப்யூம் ஒன்று ட்ரை பண்ணேன். ஓ, மைண்ட் ப்ளோவிங். நம்மளும் பெர்ஃப்யூம் தான் வியாபாரம் பண்ணுறோம், பட் இருந்தாலும் வந்து இது ஆயில் பேஸ் வித் நான் ஆல்கஹால். செம்ம ஸ்மெல். ஆனால் ரேட்டு தான் தலை தெரிச்ச ரேட்டாக இருந்துச்சு. பட் ஸ்டில் ஓகேன்னு நினைக்கிறேன். நான் அந்த மாலில் முடிச்சுட்டு போகிற வரைக்கும் மேபி another 2-3 hours இங்கே சுற்றுவேன். அதுக்கப்புறம் அந்த ஃப்ராக்ரன்ஸ் நல்லா இருந்துச்சுனாக்கா அது 2-3 பாட்டில் வாங்கிட்டு போக வேண்டியதுதான். காசை பார்க்க தேவையில்லை. ரொம்ப அற்புதமான ஸ்மெல். ஃப்ரெஷ்ஷுண்டாக்கா அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெஷ்ஷு ஆயில் பேஸு ஊது அம்பர் மிக்ஸ் பண்ணது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதுவும் ஃப்ரெஷ்ஷு. இதான் தடவை பார்க்குறேன் ஆயிலில் வந்துக்கிட்டு இந்த இது மிக்ஸ் பண்ணது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. பார்ப்போம் என்னங்கிறத. நான் வந்துக்கிட்டு தேடிகிட்டு இருக்கிற வந்து ஒரு ஏதாச்சும் நம்ம ப்ராடக்ட் விற்க முடியுமா அப்படிங்கிறத தேடிக்கிட்டு போயிட்டுருக்கேன். பார்ப்போம். இந்த ஏரியாவில் வந்து ஃபுட் கோர்ட் வச்சுருக்காங்க. ஃபுட் கோர்ட்டு பெரிய லெவலில் வச்சுருக்காங்க. இங்கே சொல்லவே தேவையில்லை. ஃபுட் கோர்ட்டு ஆல்ரெடி 5 கிலோ சினிமா ஆப். ஸோ இங்கே சினிமாலாம் வச்சுருக்காங்க. ஃபுட் கோர்ட் இருக்குது. பெரிய லெவலில் இருக்குது ஃபுட் கோர்ட்டு. லெபனீஸ் இதுதான் இங்கே பிடிச்சது. உலகத்தில் உள்ள அவ்வளோ கண்ட்ரி ஃபுட்டும் கிடைக்கிது. அப்போ கண்டிப்பாக இதில் லெபனீஸ் கிரில்லு, வியட்நாமீஸ் ஃபுட்டு, ஆப்பிள் ஸ்டோரு பெரிய லெவலில் வச்சுருக்காங்க. அங்கே இந்த ஏரியாவில் வந்து நான் தேடுற வந்து சாய் கடை. எனக்கு சாய் குடித்தா நல்லாயிருக்கும் போல் இருக்குது. வியட்நாமீஸ் ஃபுட்டு போட்டிருக்காங்க. ஆல்ரெடி காஷ்மீர் எங்கடா ஒரு கடை கூட டீ கடையே காணோம். எல்லா கடையும் இருக்குது, டீ கடையை மட்டும் காணுமே. தண்ணிலாம் வச்சுக்கிறாங்க. சனியை முடிச்சிடணும். இந்த கடையெல்லாம் எப்படிலாம் வாங்கி சாப்பிட்றது? அவன்
பூச்செடி இதெல்லாம் பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள், கேக் வகைகளை பாருங்கள், வேறு லெவலில் வச்சுருக்காங்க. அதை பார்த்தாலே திங்கணும் போல் இருக்க. சாக்லேட்டு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஐஸ்கிரீம் சொல்லவே தேவையில்லை. கேக்கு இவ்வளோ ரேட்டு போட்டு வச்சுக்கிறானுவா. இது செம்மையாக இருக்குது இந்த பிஸ்கட்டு. வாய்க்குள்ள போட்டோன்னா புஷ்குன்னு போயிடும். நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் டீ இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பார்ப்போம். நீங்கள் பார்க்குறீங்களா, இது மெமரி பிளாக் செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்க. Prints from your phone in 5 minutes. Super. நான் இங்கே யூகேயில் வந்து பார்த்ததுலேன்னு பார்க்குறேன், நந்தூஸ் இல்லாத ஒரு ஏரியாவே இல்லைங்க. அந்த அளவுக்கு வச்சுக்கிறான் கடைகள். நந்தூஸ் ஸ்டார்பக்ஸ் நார்மலாக உள்ளது எல்லா இடத்துலையும் நமக்கு தெரியும். பட் ஆனால் நந்தூஸே இவ்வளோ வச்சுருக்கானோ. இது கீழே வந்து ஒரு ப்ரோக்ராம் நடக்கிற ஒரு இடம் நினைக்கிறேன். ஏகப்பட்ட லைட் செட்டிங்லாம் ரெடியாக வச்சுருக்கானோ. ஏதோ ப்ரோக்ராம் ஏதோ நடக்கிறேன்டா இங்கே தான் நடக்குன்னு நினைக்கிறேன். எனிஹவ், இது கொஞ்சம் போரிங்கான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். பெரிய லெவலில் ஒரு அட்ராக்ஷன் சொல்ல முடியாது. சும்மா ஒரு மாலுக்கு வந்திருக்கோம், எடுத்து போடுவோங்கிறதுக்காக போட்டது தான். பிடிச்ச வரைக்கும் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்துக்கிட்டு இத்துடன் முடிச்சுக்கொள்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோடு நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலோட இணைந்திருங்க. இதுக்கு முன்னே ஏற்கனவே ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலாம். Thank you very much for your supporting Legendary Discovery channel. Bye.